பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருவாளர் சேவியர் ஆசிரியர் திருமதி மேரி ஆஞ்சலோ ஆசிரியர் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்திலே தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும் வரும்படியாகவும் அன்னையின் வழியாக இந்நாள் வரை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திலே மரித்த புதுமை தாஸ் ஆசிரியர், மோசஸ் துரைராஜ் ஆசிரியர், மரிய நேசம் ஆசிரியை, வேதியர் லாசர் ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மேலும் திருவாளர் குழந்தை இயேசு மரிய சந்தன மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகள் நன்றியாகவும் குடும்பத்திலே அமைதி நிலவும். பிறந்தநாள் கொண்டாடும் மரிய சந்தனமேரியினுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் மகன் பீட்டர் அபேல் உடல் உள்ள நலனுக்காகவும் இன்று தேர்தல் நல்ல முறையில் நடப்பிறகும் குடும்பத்திலே மரித்த குழந்தை இயேசு சீனியம்மாள் அந்தோணிமுத்து பிச்சையா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய நித்திய இலைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். நாமும் நமது காலை திருப்பலியில் ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் கேட்டு நிறைவாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, குழந்தை இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். குழந்தை இயேசுவின் பெயரின் இனிமையை உலக வாழ்வில் துய்த்துணர்ந்த பின் என்றும் உள்ள மகிழ்ச்சியையும் தாயகமாம் வான்வீட்டில் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 26 - 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஊரலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நீதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம்,
நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர்தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சராகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறினவுடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். சசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 44 முதல். 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 44 முதல். அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களை சொல்கிறேன்,
என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்புவதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய கவலை, நம்முடைய கஷ்டம். பல நேரத்திலே இது நடக்குமா நடக்காதா என்ற அவநம்பிக்கையோடு தான் பல நேரத்திலே கடவுள் முன்னால் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ, நீ எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அதை எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் உனது நம்பிக்கை மேம்பட்டு இருக்கிறது என்று பொருள்படும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக சொல்கிறார், நீ முழு உள்ளத்தோடு நம்பு என்று குறிப்பிடுகின்றார். கடவுளை அன்பு செய்வதாக இருக்கட்டும், கடவுளை கண்டுகொள்வதாக இருக்கட்டும், கடவுளோடு பேசுவதாக இருக்கட்டும், அல்லது இன்றைய முதல் வாசகத்திலே சொல்வது போல கடவுளை நம்புவதாக இருக்கட்டும், நம் முழுமையான உள்ளத்தோடு நாம் கடவுளை அணுகி வருகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த எத்தியோப்பிய நாட்டினுடைய நிதியமைச்சரை பார்க்கின்ற பொழுது அவன் விவிலியத்தை வைத்திருக்கின்றான். ஆனால் விவிலியத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏதோ ஒரு கதை புத்தகத்தை படிப்பது போல அவன் படித்து கொண்டிருக்கின்றான். என் அன்புக்குரியவர்களே, விவிலியம் என்பது கதை புத்தகம் அல்ல, அது வாழ்க்கை. நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் கொடுத்த ஒரு கருவி என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் இன்றைய நாளிலே பிலிப்பு அவரிடம் கூறுகிறார், நீ திருமுழுக்கு பெறும். திருமுழுக்கு பெறுகின்ற போது உம்முடைய வாழ்க்கை மாறுபடும். வாழ்க்கை மாறுபடுகின்ற பொழுது நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடுகின்றார். நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். நமது வாழ்க்கை மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட வாழ்க்கையை நாம் உணராமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக இந்த உலகத்திலே இருந்தார், நமக்காக இறந்தார், நமக்காக உயிர்ந்தார் என்று சொல்லி எப்போது நாம் நம்புகின்றோமோ அப்போதே கடவுளுடைய வல்லமையான செயலுக்கு நாம் திறந்து விடுகின்றோம் நமது இதய கதவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்புவதற்கு, ஆண்டவரே எனக்கு எதுவும் தடையில்லாதவாறு நீர் பார்த்து கொள்ளும். ஆபிரகாமை நம்பிய போது துன்பங்கள் இருந்தது, வேதனை இருந்தது, மேடு பள்ளங்கள் இருந்தது. அதையெல்லாம் கடந்து வந்தது போல நானும் என் வாழ்க்கையில் நம்பிக்கை பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது தடையில்லாமல் உம்மிடம் நடந்து வர ஆசீர்வதியும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆமீன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா,
மிகுந்த கனிவிரக்கத்தோடு எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் எங்களையே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியோ நீதியோமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடலெடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். தந்தையே, சிறப்பாக இந்த நாளிலே கருத்துக்கள் கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் சேவியர் ஆசிரியர் திருமதி மேரி ஆஞ்சலோ ஆசிரியை, மேலும் திருவாளர் குழந்தை இயேசு திருமதி மரிய சந்தனமேரி இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இவரை நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய குழந்தை இயேசு சீனியம்மாள், அந்தோணி முத்து, பிச்சையா, மேலும் புதுமைதாஸ் ஆசிரியர், மோசஸ் துரைராஜ் ஆசிரியர், மரிய நேசம் ஆசிரியை, வேதியர் லாசர் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் எங்களை எல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசனத்துக்கு அழைத்து வந்த உமது கிருபைக்காக அப்பா நன்றி கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். உமது மேலான ஆசீர்வாதம் எங்கள் மத்தியிலே நிறைந்து இருப்பதாக. வல்லமையுள்ள தகப்பனை, இந்த நாளிலும் கூட நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உம் திருமகன் குழந்தை இயேசுவின் பெயரை நாங்கள் உச்சரித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பார்வையற்ற பர்த்திமேயுக்கு பார்வை கிடைத்தது போல, இதோ இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நட என்று பேதுரு சொன்னபோது அவன் எழுந்து நடந்தது போல, ஆண்டவரே, இதோ உமது பெயரை உச்சரித்து எங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நல்ல மனமாற்றத்தை கொடுத்தருளும். ஆண்டவரை எங்கள் குடும்ப பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உமது பெயரை முன்னிட்டு எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடும். ஆண்டவர், உமது பெயரை முன்னிட்டு எங்கள் குடும்பத்திலே அமைதியை கொடுத்தருளும். நாங்கள் எதிலும் குறைவுபட்டு போகாத வண்ணம் எப்போதும் நிறைவான வாழ்க்கையை வாழ ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருள நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒளியாம் ஜீரஜே பாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய், விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிடவும் மனித இணையம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டும் என்று திருவிழமானீரே. நாங்கள் தூய திருப்பலி வழியாக உம் திருமகனின் ஆசீர்வாதங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதா